செங்கோட்டையன் வந்துங்க அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு மரியாதைலாம் இருக்குது. பட் ஒன்றும் ஏடிஎம்கேக்குள்ளே அவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் நம்ம அவரை சொல்லலாம். அவர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் எடப்பாடி எந்த அளவுக்கு செவி மடுப்பாருன்றதான பிரச்சனை. எடப்பாடியோட பிரச்சனை அண்ணாமலை தானே தினேஷ். பிஜேபியோ ஹிந்துத்வாவோ அமித்ஷாவோ மோடியோ கிடையாது. கொள்கை ரீதியாக பிஜேபிக்கு எதிராக எடப்பாடி என்னைக்கு பேசியிருக்காரு? ஒன்றும் இல்லை. 24 மக்களவைத் தேர்தலில் நடந்தது மக்களவைத் தேர்தல். ஸ்டாலினை தான் வசைப்பாடி கொண்டிருந்தார். மோடியை பற்றி பேசவே இல்லை. மோடி கொள்கைகளை பேசலை, பிஜேபியை பேசலை. ஏடிஎம்கேயோட பாலிடிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன். அதனால தான் உன்னால் மோடி எதிர்க்க முடியல. நீ 1000 சொல்லி இன்னைக்கு ஸ்டாலினால் மோடி எதிர்க்க முடியுதில்லை. எதனால் முடியுதுன்னா அவருக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அதுக்கு பணம் வேணும். அதனால அவங்க இங்கே நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. லஞ்சம் பெருக்கு இந்த கவர்மெண்ட்லேயும் லஞ்சம் லாவணியம் தலைவிரிச்சு தான் ஆடுது. பிஜேபியோட மோடஸ் ஆப்பரண்டாய் யாரையாவது அவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்கன்னா முதல்ல நல்லா லூட் பண்ண விடுவான், அதுக்கு பிறகு அந்த வலையை இழுப்பான். சசிகலா உள்ளே போன பிறகு எடப்பாடி கவர்மெண்ட்டு 2021 வரைக்கும் அந்த 4 இயர்ஸில் அவங்க பண்ண ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியின் அலங்கோலம். இன்றைக்கி ஒவ்வொரு மந்திரியாலையும் ஏன் பிஜேபி எதிர்த்தும் பாலிடிக்ஸ் பண்ண முடியல, திமுக எதிர்த்தும் பாலிடிக்ஸ் பண்ண முடியல, பிஜேபிக்கு எதிராக ஏன் பேச முடியல? இடி வந்து அமலாக்கத்துறை 26 ஏடிஎம்கேக்கு லைஃப் அண்ட் டெத். டிஎம்கேக்கு அப்படி இல்லை, அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க கட்சி இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அவலங்களை பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கி என்னெல்லாம் அதிமுக நடந்துட்டு இருக்கோ இந்த நிலை 26 ஒருவேளை தோற்றால் அல்லது 29 மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கும் கண்டிப்பாக நடக்கும். யுனைடெட் ஏடிஎம்கேங்கிற விஷயத்த பேசுறதுக்கே அங்க ஸ்பேஸ் இல்லையோ? செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த தலைவரே ஒற்றுமைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாத இடத்துல தான் இன்னும் இருக்கா? செங்கோட்டையன் வந்துங்க அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு மரியாதைலாம் இருக்குது. பட் ஒன்றும் ஏடிஎம்கேக்குள்ளே அவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்தார். அதுக்கு பிறகு அந்த ரீஜன்லேயே அவரோட செல்வாக்கு எல்லாமே சரிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து ஒரு சீனியர் லீடர் 72 எம்ஜிஆரோட கூட இருந்து கட்சி ஆரம்பித்த ஃபவுண்டேஷன் மெம்பர் அவர். 77 எம்எல்ஏ, ஜெயலலிதாவோட விசுவாசி. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஓராண்டு ஜெய அணின்னு பிரிஞ்சிருக்கும் போது அப்பயே ஜெயிச்சவர். முத்துசாமி எல்லாம் ஜெயலலிதா எதிராக நிற்கும் போது ஜெயலலிதா கூடயே நின்றவர். 91 96 போக்குவரத்துறை அமைச்சர். 96 கவர்மெண்ட்டு போய் ஜெயலலிதாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டு மற்ற மந்திரியில் 9 பேர் பிரிஞ்சு போட்டி அதிமுக ஆரம்பித்து கேஸ்லேருந்து தப்பிச்சிக்கலான்னு எஸ்கேப் ஆகி ஓடும்போது போகாமல் அவரை கைது பண்ணி சிறையில் வச்சு அதுக்கு பிறகு ஜெயிச்சு கேஸில் ஆடி வந்தவர். 11 ஜெயலலிதா, 12 ஜெயலலிதாவால் அமைச்சர்லேருந்து நீக்கப்பட்டவர். எந்த கட்டத்துலையும் அவர் ஏடிஎம்கேக்கு விசுவாசம் இல்லாமல் போனதில்லை. முத்துசாமி மாதிரி ஜெயலலிதா பதவி இல்லாதப்பெல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும், ஜெயலலிதா பதவி இருக்கும்போதெல்லாம் ஜெயலலிதா கிட்டேயும் ஒட்டிக்கிட்டு, ஜெயலலிதா அதுக்கு பிறகு 2006க்கு பிறகு திமுகவில் போய் சேர்ந்தவர் முத்துசாமி. இன்றைக்கி அவர் மந்திரியாக இருக்கார். திமுகவில் மந்திரி அவர். எம்ஜிஆரோட கட்சியில் வந்துட்டு திமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேயும் முத்துசாமி மந்திரி, ஜெயலலிதா அப்படி எம்ஜிஆர் காலத்துலேயும் மந்திரி, ஜெயலலிதா காலத்துலேயும் மந்திரி, ஸ்டாலின் காலத்துலேயும் மந்திரினா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். செங்கோட்டையன் அப்படி இல்லை, அவர் ஸ்டான்ச் ஏடிஎம்கே அவர் வந்து. பட் என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு 80 வயது நெருங்க போகிறது. கட்சிக்குள்ளே ஒன்றும் பெரிய அவருக்கு தொண்டர் பலம்லாம் எதுவுமே கிடையாது. நேற்று பேச்சு கூட சொல்றாரு, கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு எல்லாரையும் தெரியும். அது உண்மை. ஆனால் அவருக்கு தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்குன்றது கிடையாது. அங்கேயே நீங்கள் பெரிய அளவில் அவருக்கு பணபலமும் இல்லை. இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறதுனா எஸ்பி வேலுமணி தங்கமணிக்கிட்ட இருக்க பணபலம்லாம் செங்கோட்டையன்கிட்ட கிடையாது. அதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பணபலம் இல்லைன்னா கட்சிக்குள்ளே என்ன செல்வாக்கு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் உண்டு. இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் நம்ம அவரை சொல்லலாம். அவர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் எடப்பாடி எந்த அளவுக்கு செவி மடுப்பாருன்றதான பிரச்சனை. எடப்பாடியோட பிரச்சனை அண்ணாமலை தானே தினேஷ். பிஜேபியோ ஹிந்துத்வாவோ அமித்ஷாவோ மோடியோ கிடையாது. இல்லை, என்டிஏ கூட்டத்தில் 9 ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டிய பொழுது மோடியின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, சீனியர் மோஸ்ட் லீடர். 21வது நாள் வெளியில் வராரு அவர். அண்ணாமலை எடப்பாடியை பேசிய பேச்சுக்களால் தான் அவர் வெளியில் வந்தார். கொள்கை ரீதியாக பிஜேபி எதிராக எடப்பாடி என்னைக்கு பேசியிருக்கார்? ஒன்றும் இல்லை. 24 மக்களவைத் தேர்தலில் நடந்தது மக்களவைத் தேர்தல். ஸ்டாலினை தான் வசைப்பாடி கொண்டிருந்தார். மோடியை பற்றி பேசவே இல்லை. மோடி கொள்கைகளை பேசலை, பிஜேபியை பேசலை. கொள்கை ரீதியாக அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவரை பர்சனலாக இன்சல்ட் பண்ணார் அண்ணாமலை, அதனால் அவர் எதிராக திரும்பினார். ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். சிவசேனாவுக்கு என்ன செய்ததோ அதை அதிமுகவுக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது. சிவசேனாவை விழுங்கியது போல் அதிமுகவை பிஜேபி விழுங்கும்.
அந்த விழுங்கலை அதிமுக தள்ளி போடலாம், தடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு அதிமுகவோட நிலைமை சித்தாந்த ரீதியாக பிஜேபியை வலுவாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா எதிர்த்தாங்கல்ல, மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக எதிர்க்கிறாங்க, மோடியா லேடியானே மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, ஒரு சித்தாந்த யுத்தமாக அதை மாற்றினாங்கல்ல. உடனே ஜெயலலிதா இந்துத்வா, ஜெயலலிதா பெரிய சித்தாந்தவாதியானா கருணாநிதி யார்? 99 2003 பிஜேபியில் அதிகமாக சலுகை அனுபவிச்சது, பதவி சுகத்தை அனுபவிச்சது திமுக தான், அதிமுக கிடையாது. ஒரே வருஷத்தில் அந்த மாதிரி கவர்மெண்ட்டை கவுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசில் அந்த மாதிரி போகவே முடியல ஜெயலலிதாவால். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவால் ஒரு சித்தாந்த யுத்தத்தை பிஜேபிக்கு எதிராக நடத்த முடிஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு சித்தாந்த யுத்தத்தை எடப்பாடியாலேயோ அல்லது அதிமுகவில் வேறு எந்த தலைவராலேயோ பிஜேபிக்கு எதிராக நடத்த முடியல. அதிமுகவோட கூட்டணி வைக்காம தான் இருந்தாரே ஒழிய எடப்பாடி பிஜேபியோட சித்தாந்தங்களையோ மோடியையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டாலினை தான் வசைபாடி கொண்டிருந்தார். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது இந்த 4 ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி ஆட்சியில் நடைபெற்ற பல சம்பவங்கள் கோப்புகளாக மோடி அமித்ஷா மேடையில் தூங்கி கொண்டிருக்கின்றன. அவருடைய அருட்கண் பார்வைப்படும் பொழுது இவர்களால் எத்தனை நாளைக்கு அந்த அருட்கண் பார்வையின் தீர்க்கத்திலிருந்து தப்ப முடியும் என்பது பெரிய விஷயம். அமலாக்கத்துறை கதவுகளை தட்டும். ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இல்லை, ஒரு 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 நல்ல பொலிட்டீஷியனா தன்னை சுய பரிசோதனை செய்யணும், கட்சியை சுய பரிசோதனை செய்யணும். இங்கே வாக்குகள் குறைஞ்சிருக்கு, சீனியர்ஸ் எல்லாரும் முக்கியமான அமைச்சர்கள் நம்ம கூட சகாக்களாக இருந்தவங்கெல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க, இப்படி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் சில காம்ப்ரமைஸ்க்கு அவர் போகணும்ல. இது அவர் எடுக்க வேண்டிய முடிவு, நீங்களும் நானும் சொல்ல முடியாது. என்ன கொள்கை அதிமுக? ஒரு கொள்கையும் கிடையாது. பதவியை காப்பாற்றிக்கணும், சொத்தை காப்பாற்றிக்கணும். பதவி இல்லை, இப்போ சொத்தை காப்பாற்றிக்கணும். இந்த பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெட் அஸ் பி ஃப்ராங்க். பாலிடிக்ஸில் 2 டைப் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ். ஒன்று பவர் ட்ரிவன், ஒன்று மணி ட்ரிவன். பவர் ட்ரிவன்னா இப்போ திமுகவுக்கு அரசியல் அதிகாரம் கையில் இருக்குது. அவங்களுக்கு 26 அதிகாரத்தை தக்க வைக்கணும். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கட்சியை நடத்தணும். கையில் பவர் இருக்கணும். அதுக்கு பணம் தேவை. அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கும் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பணம் தேவை. அதிமுகவோட நிலைமை இன்றைக்கி என்ன தெரியுமா? அதிகாரம். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு குறிப்பாக கரைபுரண்டு ஓடிய வெள்ளமென கங்கை நதியின் வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓடிய ஊழல் தெரியும் எல்லாருக்கும். அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் அரசியல் அதிகாரம் அவர்களுக்கு தேவை. ஸோ ஏடிஎம்கேயோட பாலிடிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன். அதனால தான் உன்னால் மோடி எதிர்க்க முடியல. நீ 1000 சொல்லி இன்னைக்கு ஸ்டாலினால் மோடி எதிர்க்க முடியுதில்லை. சித்தாந்த ரீதியாகவும் பர்சனலாகவும் மோடி எதிர்க்க முடியல. பிஜேபிக்கு எதிராக ஒரு சித்தாந்த யுத்தத்தை திமுகவால் தொடர்ந்து நடத்த முடியுது. சில காம்ப்ரமைஸ், சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பை அண்ட் லார்ஜ் பிஜேபியோட சித்தாந்த மதவாத சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு மதச்சார்பற்ற அரசியலை திமுகவால் ஸ்டாலினால் முன்னெடுக்க முடியுது. எதனால் முடியுதுன்னா, அவருக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அதுக்கு பணம் வேணும். அதனால் அவங்க இங்கே நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. லஞ்சம் பெருக்கு, இந்த கவர்மெண்ட்லேயும் லஞ்சம் லாவணி தலைவிரிச்சு தான் ஆடுது. ஒன்றும் இவர்கள் ஒன்றும் யோகிய சிந்தாமணிகள் கிடையாது. ஆனால் இவர்கள் பிஜேபியோட ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண மறுக்கிறாங்கன்னா, சித்தாந்த ரீதியாக பிஜேபியோட போனால் இவங்களோட வாக்கு வங்கி சதையும், அதனால் பிஜேபி எதிர்க்கிறாங்க. அந்த அரசியலை பண்ணுறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பணம் தேவை. அதனால் கொள்ளடிக்கிறாங்க. எடப்பாடியோட பாலிடிக்ஸ், அதிமுகவோட பாலிடிக்ஸ் என்ன? இன்னைக்கு இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளோ தூரம் தமிழ்நாடு சூறையாடப்பட்டதுன்னு தெரியும். அந்த பணத்தை காப்பாற்ற தான் இன்றைக்கி அரசியல். ஸோ பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். நாளைக்கு திமுகவுக்கு 26க்கு பிறகு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், தலைமை மாற்றம் ஏற்பட்டால், திமுகவில் அடுத்த தலைமை பொறுப்புக்கு வந்தால் திமுகவோட நிலைமையும் மணி ட்ரிவனாக தான் மாறும், பவர் ட்ரிவனாக இருக்காது. இன்றைக்கி என்னெல்லாம் திமுகவுக்கு நடக்குதோ நாளைக்கு அது திமுகவுக்கு நடக்கும், ப்ரொவைடட் பிஜேபி டெல்லியில் ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தான். 29ல் பிஜேபி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றினால் இன்னைக்கு அதிமுக நடக்கிறது இதை விட 3 மடங்கு மோசமாக திமுக நடக்கும். இன்னொரு பார்வை இருக்கு, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றத்துக்கு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா மாறணும், அது கூட பாஜக கூட்டணி வச்சு திமுகவை ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து தோற்கடிச்சு ஆட்சி கட்டில் அமரணும்னு பாஜக நினைக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாதிரி மணிஜீவனா இருக்க அந்த மாதிரி ஒரு கோணத்துல போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்ப காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்தி செங்கோட்டையன் மாதிரியான மூத்தவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்கிறத கேட்டுட்டு அப்படி போறது தானே மணிஜீவனா இருந்தா இருக்கும். இல்லைங்க, அது நடக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ அந்த சண்டை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி இப்போ இருக்க ஸ்டாண்ட்லேயே உறுதியாக இருப்பார், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றும் அது மறுதளிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 14 மாதம் இருக்குது நேஷனல் எலெக்ஷன்ஸுக்கு. பிஜேபி வலையை இருக்குவான். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபியோட ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் ரொம்ப கொடூரமானது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தப்பு செய்ய விடுவாங்க. நீங்கள் வரம்பின்றி கொள்ளையடிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் ஒரு வலையில் விழுவீர்கள், வலையில் இழுக்கப்படுவீர்கள். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, மெஹபூபா முஃப்தி
2014-18 பிஜேபியும் பிடிபியும் அலையன்ஸ். இந்த கேடுகட்ட அலையன்ஸ் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேருக்கும் ஏதாவது சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? கொள்கைகளோட ஒரு ஒற்றுமை இல்லை. நேர் எதிரானவங்க. பிடிபி தனி காங்கிரஸ் காஷ்மீர் மாதிரி. எஸ், தனி காங்கிரஸ் பிஜேபியோட மோசமானது பிடிபி பிஜேபி. ஏன்னா தனி காஷ்மீர் கேட்கல காங்கிரஸ், அவங்க தனி காஷ்மீர் கேட்குறவங்க, பிளபிசைட்டு கேட்குற கேட்டகரி அது பிடிபி. ஒமர் அப்துல்லாவாது இந்தியன் யூனியனுக்குள்ளே இருக்கிறவர். ஆனால் இந்த அம்மா வந்து பாகிஸ்தானோடையும் பேசணும், பாகிஸ்தானும் கூட நம்ம வந்து உறவில் இருக்கணும், அது எல்லாரும் தான் சொல்கிறாங்க, மறுக்கல. பட் தனி 370லேருந்து காஷ்மீரோட செல்ஃப் அட்டானமியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தனிநாடு கேட்குற கோரிக்கை உள்ளவர் தான் பிடிபி. அந்த பிடிபி மஹபூபா முஃப்தியோட அந்த அம்மாவை சிஎம் ஆகிட்டு இவங்க டெபுட்டி சிஎம்மாக 4 வருஷம் இருந்தாங்க. 2014-18 அழகாக 18 வெளியில் வந்து ஒரு வருஷம் பிரசிடென்ட் உள்ள போட்டு 19 ஜெயிச்சு வந்து 370 நீக்கணுன்னே மஹபூபா முஃப்தி தூக்கி உள்ளே போட்டான். ஒரு வருஷம் அந்த அம்மா உள்ளே இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த அம்மாவால் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த 4 வருஷம் அடித்த கொள்ளை அவ்வளோ, இந்த ஃபைல் அப்படியே நிற்குது. ஸோ பிஜேபியோட மோடஸ் ஆப்பரண்டாய் யாரையாவது அவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்கன்னா முதல்ல நல்லா லூட் பண்ண விடுவான், அதுக்கு பிறகு அந்த வலையை இழுப்பான். அதை தான் சொன்னேன். 2017 சசிகலா உள்ளே போன பிறகு எடப்பாடி கவர்மெண்ட்டு 2021 வரைக்கும் அந்த 4 இயர்ஸில் அவங்க பண்ண ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியின் அலங்கோலம். இன்றைக்கி ஒவ்வொரு மந்திரியாலையும் ஏன் பிஜேபி எதிர்த்தும் பாலிடிக்ஸ் பண்ண முடியல, திமுகவை எதிர்த்தும் பாலிடிக்ஸ் பண்ண முடியல? திமுக அரசுக்கு எதிரான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை ஏன் எடுக்க முடியல அண்ணா திமுக மந்திரிகளால்? ஏன்னா டிவிஎஸ் வந்து கைத்தட்டும், கதவை தட்டும். பிஜேபிக்கு எதிராக ஏன் பேச முடியல? இடி வந்து அழின்னு போடுவோம். அந்த 4 வருஷம் அரசியல புரிஞ்சாதான் இன்னைக்கு இது புரியும். எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் எவ்வளோ தூரம் போராட்டங்கள் நடத்தினார், எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இன்றைக்கி திமுக எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பட்டியலை கூட முறையாக கொண்டு போய் ஏன் வந்து கவர்னர்கிட்ட கொடுக்க முடியல அண்ணா திமுகவால்? ஆனால் இவங்க மேலே அவர் கொடுத்த சார்ஜில் அவரே ஆக்ஷன் எடுக்கல. 13 மந்திரி மேலே டிசம்பர் 20, ஜனவரி 21, 2020 மற்றும் 21 ஸ்டாலின் தலைமையில் திமுக போய் அன்றைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திட்ட கொடுத்த குற்றச்சாட்டில் 13 மந்திரி, அதில் ஒரு 6 பேரை ரெய்டு பண்ணாங்க. அதில் 2 பேர் மேலே சார்ஜ் ஷீட், அவ்வளோதான். பிக் ஃபிஷ் யார்? எடப்பாடி ஓபிஎஸ் மேலே ஒரு ரெய்டு கூட இன்னமும் நடக்கல. அதிகாரிகள் ஸ்டாலின் நேம் பண்ண அதிகாரிகள் அந்த குற்றச்சாட்டுலையும் எல்லாம் நல்ல போஸ்டில் இருக்கான். ஆனால் அது எங்கே போய் நின்றுது? ஏடிஎம்கே மணி ட்ரிவனாக மாறிடுச்சு. இந்த நிலைமை திமுகவுக்கு வரும், இது சத்தியம். ப்ரொவைடட் பிஜேபி 29லையும் பவரை கேப்சர் பண்ணுச்சுன்னா, அல்லது 26ல் திமுக தோத்துதுன்னா. இன்றைக்கி என்னெல்லாம் எடப்பாடிக்கு நடக்குதோ, எடப்பாடிக்கு தலைமையிலான அண்ணா திமுகவுக்கு இது திமுக கண்டிப்பாக நடக்கும். 26ல் ஒருவேளை அவர்கள் தோற்றால், அல்லது மோடி 29லும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடுறாரு, எடப்பாடியை தவிர்த்து விட்டோ இல்லை எடப்பாடியை சேர்த்து கொண்டோ ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாரு. இன்னைக்கு ராஜன் செல்லப்பா அவர்கள் ஓபிஎஸ் ஒரு 6 மாசம் அமைதியா இருக்கிறாரு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா நாங்களே ஓபிஎஸ் சேர்க்க சொல்லி பேசுவோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. நாங்க அதிமுகவில் எல்லாருமே ஒன்றுபடணும்னு விரும்புறாங்க, எடப்பாடியை தவிர்த்துட்டு. ஒரு கட்டத்தில் எடப்பாடி இறங்கி வருவார், இல்லைன்னா அவருக்கு சிக்கலாகும். நீங்கள் ஒரு கட்சி, பெரிய கட்சி, 50 வருஷமாக இருக்க கட்சி, 32 வருஷம் பவரில் இருந்த கட்சி, பவர் இல்லாமல் ஏடிஎம்கேவால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 52 வருஷம் எக்ஸிஸ்டன்ஸில் 30 வருஷம் ஏடிஎம்கே பவரில் இருந்திருக்கு. 60% ஆஃப் த ஆயுளில், அது லைஃப்பில் பவரில் இருந்திருக்கு. டிஎம்கே வந்து 75 இயர்ஸில் 25 இயர்ஸ் தான், 26 இயர்ஸ் தான் பவரில் இருந்திருக்கு. டிஎம்கேவோட லைஃப்பில் 2/3 ஆஃப் த டைம் அவங்க பவரில் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஓகே, பவர் இல்லாமலே அவங்களால சர்வே பண்ண முடியும். கலைஞர் வந்து அவருடைய ஆயுள் காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா மறைவுக்கு பிறகு 69லேருந்து நீங்கள் 48, அவர் கலைஞர் இறந்து போகும்போது 2018, எவ்வளோ கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம், 49 வருஷம். அந்த 49 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பவரில் இருந்ததுன்றது என்ன, அந்த 69, 76, 7 வருஷம், 89, 91, 2 வருஷம், எவ்வளோ 7, 2, அதுக்கு பிறகு 10 வருஷம், 19 வருஷம் தான். 50 வருஷத்தில் 49 வருஷத்தில் 19 வருஷம் தான் பவர். 30 வருஷம் பவர் இல்லை. பவர் இல்லாமல் கலைஞரால் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் திமுக எதிர்க்கட்சி அரசியல் இன்னும் நல்லா பண்ண முடிஞ்சது அவரால். நான் தான் சொல்கிறேன், திமுகவோட எக்ஸிஸ்டன்ஸில் 75 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தான் அவர்கள் பவரில் இருந்திருக்காங்க. 50 ஆண்டுகள் பவரில் இல்லை. தட் இஸ் 2/3 ஆஃப் தர் லைஃப் டைம் அவங்க அப்போசிஷனாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை. 60% ஆஃப் த டென்யூர் அவங்க பவரில் இருந்திருக்காங்க. 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அண்ணா திமுக பவர் இல்லாமல் இருந்தது இல்லை. 26 ஏடிஎம்கேக்கு லைஃப் அண்ட் டெத். ஓகே, டிஎம்கேக்கு அப்படி இல்லை, அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க கட்சி இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அவலங்களை பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கி என்னெல்லாம் அதிமுக நடந்துகிட்டு இருக்கோ, இந்த நிலை 26ல் ஒருவேளை தோற்றால், அல்லது
29 மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கும் கண்டிப்பாக நடக்கும். இந்த விவகாரம் தொடர்பா ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிபல்ல ஏற்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும்? இல்லை பிரச்சனை எதுவுமே முடியல. ஏடிஎம்கேக்குள்ளே ஏதோ ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அவர் ஏதோ ஒன்று கொளுத்த ட்ரை பண்ணுறாரு. பட் அவரோட நேச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர் கிடையாது. தலைமைக்கு விசுவாசமாக தான் அவர் எல்லா காலத்திலுமே இருந்திருக்கார். எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜானகன் இருக்கும்போது ஜெயலலிதா பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும், ஜெயலலிதா பவரை விட்டு 96 இறங்கினப்ப 9 மந்திரி ஓடினான். இன்னைக்கு யாரெல்லாம் மந்திரியாக இருக்கானோ திமுகவில் அவங்க அத்தனை பேரும் ஓடினாங்க. ஆனால் அவர் ஓடலை. அவர் என்றைக்குமே தலைமைக்கு விசுவாசமானவர், ரெட்டலைக்கு விசுவாசமானவர். அவருக்கு 80 வயது ஆக போகிறது. அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. பிரச்சனைனா தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை எடப்பாடியின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய கட்சியில் ஏற்படக்கூடிய நெருக்கடி குறித்து அவர் கவலைப்படுகிறார். எல்லாரும் ஒன்றுபடணும்னு அவர் சொல்கிறது அதோட அர்த்தம் தான். ஆனால் நேரடியாக அவர் என்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். அந்த லெவலை நோக்கி அதிமுக போகுதுன்னா அது அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஏன்னா செங்கோட்டை மாதிரியான ஒரு சாஃப்ட் கேரக்டரை அக்ரெசிவாக அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்கன்னா எடப்பாடிக்கான சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஐ திங்க் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எடப்பாடி ஒன்றுபட்ட அதிமுக என்ற அந்த கோரிக்கைக்கு இறங்கி வர வேண்டிய காலகட்டம் வரும்னா நான் நம்புகிறேன்.